ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. எல்லாருக்கும் வணக்கம். அழகான ஆணி சுவாதி இன்றைக்கி பெரியாழ்வார் அப்படிங்கிற விஷயம். ஸ்ரீ சைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதிகுணான்னவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे. எம்பெருமான் நம்மளுடைய ஸ்ரீமன் நாராயணன் அவர் எப்படி அப்படின்னு கேட்டால், வேதம் அவரை பரபிரம்மம் அப்படின்னும் பரதத்துவம் அப்படின்னும் பரஞ்சோதி பரமாத்மா பரம்பொருள் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறவன் அப்படின்லாம் சொல்லி போற்றுறது. அதாவது பிரஜானம் பிரம்ம, அதாவது பிரஜை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அறிவு உணர்வு, அதுதான் பிரம்மம் அப்படின்னுட்டு ருக்வேதம் சொல்கிறது. அயம் ஆத்ம பிரம்ம, அதாவது இந்த ஆத்மா பிரம்மம் அப்படின்னு அதர்வண வேதம் அதில் மாண்டுக உபனிஷத்தில் சொல்கிறது. தத்துவம் அசி, பிரம்மம் நீ, இது சாமவேதத்தில் சாந்தோக உபனிஷத் அந்த விஷயத்தில் வருது. அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மன் அப்படின்னுட்டு யஜுர்வேதம், அதாவது பிரகதாரண்ய உபனிஷத் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறது. இந்த வாக்கியங்கள் எல்லாமே இந்த பிரஜானம் பிரம்ம, அயம் ஆத்ம பிரம்ம, தத்வமசி, அகம் பிரம்மாசி அப்படிங்கிற இந்த எல்லா வாக்கியங்களுமே ஆத்மாவுக்கும் அந்த பரபிரம்மத்துக்குமான உள்ள உறவை குறிக்கிறது. பிரம்மம் அப்படிங்கிறது படைப்போட அடிப்படை தத்துவம். இந்த ஆத்மா அப்படிங்கிறது உயிர்களில் தான் அப்படிங்கிற அந்த தத்துவத்தோட மூலாதாரம் தான் அந்த ஆத்மா. ஸோ இந்த யோகம் மற்றும் அந்த தியானத்தின் மூலம்தான் அந்த ஆத்மாவும் பிரம்மனையும் நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். நம்மாழ்வார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் தேறி ஈரின் இன்பத்திருவெல்லம் யான் மூழ்கினேன் அப்படிங்கிறார். அதாவது பல பல பிறவியை எடுத்து இறுதியாக இந்த மனித பிறவி அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிருக்கு. அப்படிப்பட்ட இந்த மனித பிறவியோட பயன் என்ன அப்படின்னா, இந்த மனித பிறவியோட பயனே அந்த மனித பிறவியோட இறுதியில் மோட்சத்தை அடையிறது தான். அதற்காக ஒரு நல்ல வழியை நாட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார். நான் இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவாத்மாக்கெல்லாம் ஒரு நற்கதி அடைய வேண்டும் அப்படின்னுட்டு எம்பெருமான் பல உதவிகளை செய்கிறார் நம்மளுக்கு. அதாவது வேதம் சாஸ்திரத்தை எல்லாம் நம்மளுக்கு ஒரு விளக்காக கொடுத்துருக்கார். நம்மளுக்கு வழிகாட்டிக்கூடிய விளக்கு அப்படின்னு பார்த்தா அந்த வேதங்களும் சாஸ்திரங்களுமாக கொடுத்துருக்கார். அப்புறம் அவரே அவதாரம் எடுத்துக்கிறார். அந்த அவதாரத்தில் அறத்தின் வழியாக நடந்துக்கிறார். நமக்கெல்லாம் வழிகாட்டுறார். ராமாவதாரம் அப்படின்னு எடுத்துட்டா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னுட்டு ஒரு ராஜாவாக ஒரு நாட்டோட நலன் அதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவர் அழகாக அந்த ராமராஜ்யத்தை நிலைநிறுத்தினார். அதே மாதிரி கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் பகவத்கீதையை நம்மளுக்கு அருளி செய்திருக்கிறார். தானே தர்ம வழியில் நடந்தும் தர்மத்தை போதித்தும் மக்கள் பார்த்தா திருந்துற மாதிரி தெரியல அப்படின்னு உடனே என்ன நினச்சார், இந்த மக்களை திருத்துவதற்காக ஆழ்வார்களாக அவருடைய ஆயுதங்களையும் நித்திய சூரிகளையும் அனுப்பி வைத்தார். எப்படி அந்த சமுத்திரத்தில் இருக்கிற நீரை இந்த மேகங்கள் முகர்ந்து கொண்டு போய் என்னவா பெய்யறதுன்னா அழகான ஒரு மழையாக பெய்யறது. அதே மாதிரி வேதங்களில் இருக்கிற அந்த சாரத்தை எல்லாம் நல்லா எடுத்துண்டு எல்லாரும் புரிஞ்சுக்கிற வகையில் அழகான ஒரு இனிய தமிழில் திவ்ய பிரபந்தமாக இந்த ஆழ்வார்களெல்லாம் அருளி செய்திருக்கிறார்கள். பிரபந்தம் அப்படின்னா நன்றாக கட்டப்பட்டது அப்படின்னு பேர். இந்த திரு அப்படி அதாவது திவ்ய பிரபந்தம், திவ்யம் அப்படின்னு எதுக்காக அப்படின்னா எம்பெருமானுடைய குணங்கள், திவ்யமான குணங்கள், அவனுடைய அருள் எவ்வளோ ஒரு அழகான அருள், அதெல்லாம் பற்றி சொல்கிறதுனால தான் அதுக்கு திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற பேர் வந்தது. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வது மேல்குறவர் தாம் வாழி ஏழ்வாரும் உய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அப்படின்னு மணவாள மாமணிகள் தன்னுடைய உபதேச ரத்ன மாலை அப்படிங்கிற நூலில் அழகாக சொல்கிறார். ஆழ்வார்கள் அதாவது எம்பெருமானுடைய
குணங்கள்லையும் ரூபத்திலையும் அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் ஆழங்கால் பட்டவர்கள். அதனால தான் அவர்களுக்கெல்லாம் ஆழ்வார்கள் அப்படிங்கிற ஒரு பேரே வந்தது. அந்த ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்கள் வந்து தமிழ் வேதம் அப்படின்னு போற்றப்படுகிறது. இது வந்து எம்பெருமானுடையும் அவனுடைய அதான் சொன்னோம்னே அவனுடைய குணங்களையும் நன்றாக விவரித்து பேசுறதுனால தான் எம்பெருமானுடைய அந்த உற்சவ காலங்கள் எல்லாம் அவர் வீதி உலா வரும்போதெல்லாம் இந்த பிரபந்த கோஷ்டி தான் முன்னாடி போகும். அதை தொடர்ந்து தான் எம்பிரான் வந்து வரான். இதில் வந்து மெயின் ஆழ்வார் அப்படின்னு பார்த்தா நம்மாழ்வார் அப்படிங்கிற அவரை எடுத்துக்கலாம். அவர் வந்து என்ன அப்படின்னா அவர் 4 பிரபந்தங்கள் அருளினால் அந்த 4 பிரபந்தமே ருக் யஜுர் சாம அதர்வன வேதத்தோடைய சாரங்கள். அதற்கு திருவங்கை ஆழ்வார் வந்து 6 பிரபந்தங்கள் அருளிருக்கிறார். அது எல்லாமே வந்து அங்கங்களாக இருக்குது. அந்த வேதத்துக்கு அங்கங்கள் இந்த இவருடைய 6 பிரபந்தங்களாக இருக்குது. மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் அருளினது வந்து அங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தா பெரியாழ்வார் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்குறதா இருக்கும். பெரியாழ்வார் அவருடைய அழகான திருநக்ஷத்திர திருநாள். ஸோ அந்த நாளில் நம்ம பெரியாழ்வாரை பற்றின அவரும் அவருடைய பிரபந்தங்களை பற்றின குறிப்புகளையும் பார்க்கலாம். குருமுகம் அனதீத்திய பிராக வேதான சேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சுல்க மாதாத் காமக சசுரம் அமரபந்தவ்யம் ரங்கநாதஸ்ய சாக்ஷாத் த்விஜகுல திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி அப்படிங்கிறது அவருடைய தனியன். அதாவது குருமுகம் அனதீத்திய, குருமுகம் இல்லாமல் அந்த அழகாக அவர் வேதத்தை பரம்பொருள் என்ன அப்படிங்கிறதை நிலைப்படுத்தினார். அவர் யார் அப்படின்னா சாக்ஷாத் அந்த ரங்கநாதனுடைய மாமனார் அப்படின்னு. மாநிலத்தில் முன்னம் பெரியாழ்வார் வந்துவிட்ட ஆணிதன்னில் சோதி என்றால் ஆதரிக்கும் ஞானியர்க்கு ஓர் ஒப்பில்லை இவ்வுலகிதன்னில் என்று நெஞ்சே எப்போதும் சிந்தித்திரு அப்படிங்கிறார். ஆணிதன்னில் சோதி அப்படின்னா அந்த நாளுக்கு எவ்வளோ ஏற்றம் தெரியுமா? பெரியாழ்வார் வந்துதித்த நாள், அதனால் அந்த நாளுக்கு அவ்வளோ ஒரு ஏற்றம். அதனால் அந்த நாட்களை சிந்தியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாமணிகள் சொல்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆனி மாதம் சுக்லபக்ஷம் ஏகாதசி அன்னைக்கு சுவாதி நட்சத்திரத்தில் முகுந்தாச்சாரியார் அப்படிங்கிறவருக்கும் பதுமையார் அப்படிங்கிறவருக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அது ஒரு கருடனுடைய அம்சமாக இருந்தது. அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் விஷ்ணு சித்தன். அவர் அழகாக விஷ்ணு சித்தன் அப்படின்னு தான் அவன் அம்மா அப்பா அவருக்கு பெயர் சூட்டினான். வடபத்ரசாயி ஸ்ரீவல்லிபுத்தூர் பெருமாள் கிட்ட அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு பக்தி அவருக்கு. அப்போ அவர் யோசித்தார், இந்த எம்பெருமானுக்கு என்ன தொண்டு நம்ம செய்யலாம், எந்த தொண்டு செஞ்சால் அந்த எம்பெருமான் உகப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கிறார். அப்படி சிந்திக்கும் போது அவர் கண்ணனுடைய விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டே வரார் இல்லையா? அப்போ அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த அக்ரூரர் வந்து கண்ணனையும் பலராமனையும் மதுராவுக்கு கூட்டின்னு வரார் இல்லையா? கம்சன் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு இது நடக்கிறது, கூட்டிகிட்டு வா அவனை அப்படின்னு சொல்லும்போது அக்ரூரர் போய் கூட்டிகிட்டு வரார். அப்படி வரும்போது அவர் வழியில் எல்லாரையும் பார்க்குறார். சலவை தொழிலாளியை பார்க்குறார். அந்த சலவை தொழிலாளி வந்து எனக்கு துணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் மாலாக்காரரை பார்க்குறார். மாலாக்காரர் வந்து அழகாக இருக்கே மாலை எனக்கு கொடுக்குறியான்னு கேட்டால் உடனே உகந்து கொடுக்குறார் அவர். அதே மாதிரி சந்தனத்தை அந்த குனி கிட்ட கேட்குறார். அந்த குனியும் அழகாக அந்த சந்தனத்தை கொடுக்குறான். அந்த மாதிரி அந்த மாலாக்காரரிடம் பூக்களை வந்து வாங்கி சூட்டி கொண்டான் அந்த கண்ணன் இல்லையா? அதனால் ரொம்ப அந்த நிகழ்ச்சியால் ஆழ்வார் வந்து கவரப்பெற்றார். அதனால் மாலை கட்டி சாத்துறது தான் இப்போ எம்பெருமானுக்கு உகந்தது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தார். அதன்படி அழகாக ஒரு நந்தவனத்தை உண்டாக்கினார். இருவாட்சி, மல்லி, அந்த மாதிரி மலர்களோட துளசி மாலை, துளசி எல்லாத்தையும் சேர்த்து அழகாக ஒரு மாலையாக பெருமாளுக்கு சாத்தி மகிழ்ந்தார் இவர் பெரியாழ்வார். அப்போது அவர் எந்த காலத்தவர் அப்படின்னு கேட்டால் பாண்டிய மன்னன் காலத்தவர் அப்படிங்கிறது தெரியறது. அதாவது பாண்டிய மன்னனான ஸ்ரீ வல்லவதேவன் அப்படிங்கிற அவருடைய காலத்தை சேர்ந்தவர் பெரியாழ்வார். அந்த பாண்டிய மன்னன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு நாள் இரவு எல்லாரும் ராஜாக்கள் எல்லாம் வருவா இல்லையா, ஒரு டிஸ்கைஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வேறு இது உடை உடுத்தி கொண்டு அந்த நகர்வலம் வரும்போது ஒரு அந்தனர் வந்து ஒரு திண்ணையில் உறங்கி கொண்டு இருக்கிறத பார்த்து அவர்கிட்ட கேட்குறார். அந்தனர், நீர் யார், எங்கேருந்து வரீர் அப்படின்னு கேட்கும்போது அந்த அந்தனர் சொல்கிறார், நான் கங்கையில் நீராடிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு கேட்குறேன். உடனே சரி, உமக்கு ஏதாவது ஒரு நீதி தெரிஞ்சால் எனக்கு சொல்லும் அப்படின்னு கேட்க உடனே அவர் சொல்கிறார், மழை காலத்தின் தேவையை மற்ற 8 மாதங்களிலும்
இரவின் தேவையை பகலிலும் முதுமையின் தேவையை இளமையிலும் தேட முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த அந்தனர் சொல்கிறார். உடனே மன்னன் அவனுடைய குலகுரு அவருக்கு பேர் செல்வ நம்பி அப்படின்னு பேர். அவர்கிட்ட சொல்கிறார், நமக்கு இப்போ எதுவும் குறை இல்லை செல்வ நம்பி, ஆனால் மறுமைக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், அதுக்கு செய்ய வேண்டிய முயற்சி என்ன அப்படின்னு கேட்டால், உயர்ந்த புருஷார்த்தம் அப்படின்னா எது, அதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க, உடனே அந்த செல்வ நம்பி சொல்கிறார், நாட்டில் இருக்கிற சான்றோரை எல்லாம் திரட்டிக்கோங்கோ, சான்றோர்கள் எல்லாம் வருவா, அப்படி எல்லாரும் வரும்போது யார் பரத்துவத்தை நிர்ணயிக்கிறாளோ அந்த பொற்கிழியானது அது அழகாக தானே இறங்கி வரும். அந்த சமயத்தில் அந்த மாதிரி ஒரு பொற்கிழியை கட்டி வைங்கோ, ஆன்றார்களை எல்லாம் கூப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். உடனே வல்லபதேவனும் சரி இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொற்கிழியை ரெடி பண்ணுறார். அப்புறம் ஆன்றோர்கள் எல்லாம் வரணும், சான்றோர்கள் எல்லாம் வரணும் அப்படின்னு ஆன்றோர் சான்றோர்கள் எல்லாம் திரட்டுறதுக்காக கூப்பிடுறார். அப்போ இதே சமயத்தில் என்ன நடக்கிறது ஸ்ரீவல்லிபுத்தூரில் அப்படின்னா, அந்த வரபத்திர சாயி இந்த விஷ்ணு சித்தரோட கனவில் வரார், சொப்னத்தில் வரார். ஸ்ரீ வல்லபதேவன் அரசவையில் பொற்கிழி நாட்டி வச்சுருக்கான், பரத்வத்தை நீ போய் நிர்ணயிச்சு அந்த பொற்கிழியை வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்கிறார். உடனே விஷ்ணு சித்தர் சொல்கிறார், அடியனுக்கு அத்தனை ஒரு ஞானம் இல்லையே அப்படிங்கிறார். அதான் குருமுகம் அனதீத்திய, குருமுகமாக இல்லாது, குருமுகமாக நான் எதையும் கற்றுக்கலையே, எனக்கு அத்தனை ஒரு ஞானம் இல்லையே அப்படின்னு கேட்க, நாம் உதவுகிறேன், நீ அங்கே போய் பரத்துவத்தை நிர்ணயம் செய் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிற. சரின்னு இவரும் கிளம்புற. சமஸ்ர சப்த மூல அகாரஸ்ய சுபாவாத் அப்படின்னா எல்லா ஒலிகளுக்கும் பிரகாரம் எதுன்னு கேட்டால் பிரம்மம், அகார ஒளியின் மூலம் பிரம்மம். அதனால தானே திருவள்ளுவரும் சொல்லுவோம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படிங்கிற. அப்போ அந்த பிரம்மம் அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் அதுக்கு நாராயணன், அதுதான் அந்த பிரம்மத்தோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அந்த நாராயணன் எப்படி அப்படிங்கிறத, அந்த பரத்வம் அப்படிங்கிறத நிரூபிக்கணும் இல்லையா, அதற்காக என்ன சொல்கிறார் அப்படின்னா, எவனிடத்திலிருந்து அனைத்து பொருளும் உண்டாகின்றனவோ, ஜெகத்காரணன் அப்படிங்கிறோம் இல்லையா, அதுக்கப்புறம் எவனால் இவையெல்லாம் நிலை பெற்று இருக்கின்றனவோ, அந்த ஆதிசேஷ வடிவில் அழகாக தாங்கின்னு இருக்கார் அவர் இல்லையா, முடிவில் எவனிடத்தில் போய் இந்த உலகங்கள் எல்லாம் லயிக்கின்றனவோ அவன்தான் பரபிரம்மம் அப்படிங்கிறார். எது வாக்கினாலும் மனத்தினாலும் துதிக்கவும் அறியவும் அருமையாக இருக்குமோ அந்த பிரம்மத்தை அறிந்து கொண்டவர்கள் யமனுக்கும் அஞ்சமாட்டார்கள். சிலந்தி ஒரு வலையை பின்னுமா, அப்படி அந்த வலையை உருவாக்கி என்ன பண்ணும், அதுக்குள்ளே வர அந்த பூச்சிகளை உணவாக பிடித்து கொள்ளுமா. அது மாதிரி தான் எம்பெருமான் என்ன பண்ணுறான், சகல உயிர்களையும் பொருள்களையும் அவன் படைக்கிறான். அவன் விஷ்ணு அப்படிங்கிற பெயரை உடையவனாக இருக்கான், எங்கும் வியாபித்து இருக்கிறவன் அப்படிங்கனா இருக்கான். அவன் ரொம்ப சாத்வீகன், பரம சாத்வீகனாக இருக்கான், எல்லாராலையும் தொழப்படக்கூடியவனாக இருக்கான். அவனுடைய நாபிக்கமலத்திலிருந்து தோன்றியவர் தான் அந்த பிரம்மா அப்படிங்கிறவர். அந்த பிரம்மாவோட பூர்வ மத்தியிலிருந்து தோன்றியவர் தான் ருத்ரன் அப்படிங்கிறவர். அந்த ஓம்கார வடிவு இருக்கு இல்லையா, அந்த ஓம்கார வடிவானவன் அந்த விஷ்ணு ஒருவனே அப்படிங்கிறத வேத வசனத்தின் மூலமாக வேதங்களின் நாயகன் அவனே அப்படிங்கிறதையும், அந்த ஓம்காரத்தை உச்சரித்து இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் நலனை அடைகிறார்கள். அகாரம் அப்படின்னா அது பர பிரம்மமான நாராயணனை குறிக்கும் அப்படிங்கிற. அந்த நாராயணன்கிட்டேருந்து தான் இந்த 30 முக்கோடி தேவர்கள் உண்டாயினர் அப்படிங்கிறார். 30 முக்கோடி தேவர்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். துவாதச ஆதித்யர்கள் 12 பேர், ஏகாதச ருத்ரர்கள் 11 பேர், அஷ்டவசுக்கள் 8 பேர், அஸ்வினி குமாரர்கள். ஸோ எல்லாம் சேர்த்தா 30 முக்கோடி தேவர்கள். அவள் எல்லாமே எங்கேருந்து வந்தா அப்படின்னா அந்த நாராயணனிடமிருந்தே வந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு வேதங்களும் புராணங்களும் சத்தியபூர்வமாக நிரூபிக்கிறது நாராயணன் தான் பரபிரம்மம் அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ உங்களுடைய எல்லாரும் சான்றோர்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கீங்க இல்லையா, இந்த சபையில் இதை நான் ஸ்தாபிக்க விழைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை அழகாக மேலே உயர்த்தி சத்தியம் செய்கிறார். சர்வ மந்திரங்களில் அந்த அஷ்டாட்சரம் தான் பரத்வத்தை நிர்ணயம் செய்கிறது, அதுதான் உயர்ந்த மந்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சித்தர் சொல்கிறார்.
அப்படி அவர் சொல்லி முடித்த உடனே அந்த பொற்கிழிங்கிறது வந்து தானாக அப்படி இறங்கி வரது. அதை பார்த்து அந்த வல்லபதேவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப மகிழ்ச்சி. ஆஹா, அழகாக நிரூபணம் ஆயிருக்கே அப்படின்னு ரொம்ப இது. மற்ற எல்லா ஆண்டோர்கள் சான்றோர்கள்லாம் இருக்கால, எல்லாரும் பெரியாழ்வாரை பார்த்து பணியரா. அப்போது மன்னன் இவருக்கு பட்டர்பிரான் அப்படிங்கிற ஒரு விருது கொடுக்குறார். அந்த காலத்துலலாம் விருது ஊதிகிட்டே வருவா இல்லையா, ஒரு பெரிய சான்றோர் ஆண்டோர்கள் வரா அப்படின்னா அவளுக்கு முன்னாடி வரும்போது விருது ஊதிகிட்டே வருவாள். ஸோ இவருக்கு பட்டர்பிரான் அப்படிங்கிற விருதை அந்த வல்லபதேவன் கொடுக்குறான். கொடுத்துட்டு அவரை யானை மேலே ஏற்றுறான். வேத பயன் கொள்ள வல்ல மெய்னாவன் வந்தான் அப்படின்னு ஒரு விருது ஊத செய்கிறார். அவரும் பரிவாரங்கள் எல்லாம் உடன் வர நகர்வலம் வரான். இந்த கோலாகலமான விஷயம் அதை காண்றதுக்கு மக்கள் எல்லாரும் வரணும் அப்படின்னு அரசன் பணிக்கிறான். அப்போது எம்பெருமான் என்ன பண்ணுறார், தன்னுடைய பக்தன் இல்லையா அந்த பெரியாழ்வார், அவருடைய வெற்றியை அவருடைய பெருமையை காணணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீமன் நாராயணன் கருடன் மேலே ஏறி அழகா பிராட்டியும் தானுமா வரார். பிராட்டி தானுமா பிரம்மா ருத்ரன் எல்லாரும் இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் துதிக்க அழகாக அங்கே காட்சி தரார். அழகான ஒரு காட்சி, அற்புதமான ஒரு காட்சியை பார்க்குறார் ஆழ்வார். அந்த அழகான எம்பெருமானுடைய அழகை கண்டு மனம் மகிழருது. அவனுடைய ஆற்றல் தெரியும், அவனுடைய மேன்மை தெரியும், எல்லாம் தெரியும். இப்போ தான் அவன் தான் பரத்துவம் அப்படின்னு நிரூபித்தார். ஆனாலும் அச்சிச்சோ இப்படி வந்து நிற்கிறானே, வரக்கூடாத இடத்துல வந்து நிற்கிறானே, எல்லார் முன்னாடியும் வந்து நிற்கிறானே, இவனுக்கு என்ன ஆகிடுமோ, அவனுக்கு என்ன ஆகிடுமோ, இவனுக்கு யார் கண்ணு பட்டுடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தன் உட்காண்டிருந்தார் இல்லையா அந்த யானையுடைய கழுத்தில் இருந்த மணியையே தாளமாக எடுத்துக்கொண்டு வல்லாண்டு வல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட விந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்விதிருக்காப்பு அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார். மங்களாசாசனம் பண்ண ஆரம்பித்தாச்சு. அதனால தான் விஷ்ணு சித்தர் அப்படிங்கிறவர் வந்து பெரிய ஆழ்வாராக ஆகினார். மற்றமுள்ள ஆழ்வார்களுக்கும் இவருக்கும் அதுதான் வித்தியாசம். மங்களா சாசனத்தில் மற்றுமுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்து அளவுதான் இன்றி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். என்ன ஒரு பரிவு, என்ன ஒரு பரிவு! எம்பெருமானுக்கு என்ன ஆயிடுமோ, அவனுக்கு எதுவும் கெடுதல் வந்துடக்கூடாது, அவன் நன்னா இருக்கணும் அப்படின்னுட்டு. அவன்தான் ஜெகத்தை படைச்சான், அவன்தான் காரணத்துவன், அவன்தான் ஜெகத்காரணன், எல்லாத்தையும் இப்போ தான் நிரூபித்தார். இருந்தாலும் ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய பரிவு, அச்சியோ குழந்தை கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு பரிவு அவர் மனசில் வந்தது பார்த்தீங்களா, அந்த மனசு. அதனால தான் அவருக்கு பெரியாழ்வார் அப்படிங்கிற பெயர். பெரியாழ்வார்னா இவர் என்ன பெரிய ஆழ்வாரா, அவர் வந்து எல்லாருக்கும் மூத்த ஆழ்வாரான்னா இல்லை. எதனால்? பொங்கும் பரிவால். அதனால தான் அவருக்கு வந்து பட்டர்பிரானுக்கு என்ன பெயர் வந்தது அப்படின்னு கேட்டால் பெரியாழ்வார் அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படிங்கிறான். அதுவும் இல்லாமல் இந்த பல்லாண்டை பற்றி என்ன சொல்கிறா அப்படின்னா ஆதி திருப்பல்லாண்டு அப்படிங்கிறான். அதாவது வேதத்துக்கு ஓம் அப்படிங்கிறது மாதிரி திவ்ய பிரபந்தத்துக்கு இந்த திருப்பல்லாண்டு அமைகிறது அப்படிங்கிறான். அதாவது இப்போ வேதத்தை ஓதணும் அப்படின்னா அந்த ஓம்கார சப்தம் அந்த பிரணவத்தோடு தான் ஆரம்பிக்குவோம் இல்லையா. அதே மாதிரி திவ்ய பிரபந்தத்தை சேவிக்கணும் அப்படின்னா பல்லாண்டு சேவிச்சிட்டு தான் சேவிக்கணும். அதனால தான் அது வேதத்துக்கு ஓம் என்பது போல் உள்ளத்துக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களமாதலால். அதனால தான் அந்த ஆதி திருப்பல்லாண்டு அப்படின்னு அதுக்கு பெயர் சொல்கிறார் மாமுனிகள். அப்புறம் என்ன பண்ணுறார், வல்லபதேவன் நிறைய பரிசெல்லாம் கொடுக்குறான். எல்லா பரிசையும் எடுத்துக்கிறார். வரார், திருப்பி ஆற்றுக்கு வந்துடுறார். திருப்பி வடபெருங்கோயிலுக்கு போகிறார். போயிட்டு அப்பா இந்தா நீ சொன்ன, நான் வின் பண்ணி வந்தாச்சு, இந்த உனக்கு கொடுத்துட்டேன், இந்த ப்ரைஸ் எல்லாம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு அழகாக அவர் போய் திருப்பி தன்னுடைய வேலையான அந்த மாலை கட்டுதல் அப்படிங்கிற வேலையை தொடர்ந்தார். அதுக்கப்புறம் இவருக்கு வந்து நிறைய பெயர்கள் இருக்குது. பட்டன், பட்டர்பிரான், பிராமணோத்தமன், நிர்வாகிகர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பெயர். அதுவும் இல்லாமல் தன்னுடைய மகளான ஆண்டாளியே அந்த ரங்கநாதனுக்கு மனம் செய்து கொடுத்தார் இல்லையா. ஸோ அதனால் அவருக்கு வந்து அந்த ரங்கநாதனுக்கே மாமனார் அப்படிங்கிற ஒரு இதுவும் உண்டு. அவர் வந்து நிறைய மங்களாசாசனம் வந்து செஞ்சுருக்கார் திருத்தலங்களுக்கு சென்று.
அவர் நேராக டைரெக்டாக போய் பண்ணினது அப்படின்னு பார்த்தா திருவெல்லரையும் தேவப்பிரயாகையும் தான். மற்ற ஆழ்வார் எல்லாரோடையும் சேர்ந்து பண்ணினது இன்னொரு ஸ்ரீ வைஷ்ணவத்தில் 108 திவ்ய தேசங்கள் இருக்கு இல்லையா? ஏன்னா ஆழ்வாரில் மங்களாசாசனம் செய்யப்பட்டவை தான் அவை திவ்ய தேசங்கள். அதில் 19 திவ்ய தேசங்களில் இவர் மங்களாசாசனம் செய்திருக்கார். இவர் பிறந்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம்னு சொன்னோம் இல்லையா? அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு ஒரு பெருமையாம். அது என்ன பெருமை அப்படின்னு கேட்டால், அது முப்புரியூட்டிய நட்சத்திரம் அப்படின்னு போற்றப்படுறது. என்ன விஷயம் முப்புரியூட்டிய நட்சத்திரம் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு நட்சத்திரம் இருக்கு இல்லையா? அந்த ஒரு நட்சத்திரத்தில் எம்பெருமானுடைய அவதாரமும் ஒரு ஆழ்வார்களுடைய அவதாரமும் ஒரு ஆச்சாரியனுடைய அவதாரமும் நிகழ்ந்திருந்தால் அதுக்கு முப்பரியூட்டிய நட்சத்திரம் அப்படின்னு பேர். அப்படியா? அப்போ இந்த சுவாதி நட்சத்திரத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கா அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே பார்த்தோம் பெரியாழ்வார் ஆணி சுவாத்தியில் பிறந்தார் அப்படின்னு. அடுத்தது எம்பெருமான் யார் அப்படின்னு பார்த்தா, அலந்திட்ட தூணை அவன் தட்டு ஆங்கே வளர்ந்திட்டு வாழுகேர் சிங்க உருவாய். யார்? நரசிம்ம அவதாரம். அழகாக ஒரு நரசிம்ம அவதாரம் ஏற்பட்டது எப்போ? அந்த ஒரு சுவாதி நட்சத்திரத்தில் அப்படின்னு. அதுக்கப்புறமா ஒரு ஆச்சாரியன் அப்படின்னு அந்த குரு பரம்பரை அப்படின்னு பார்த்துட்டே வந்தோம்னா நிறைய நாதமுனிகள் தொடங்கி மணவாள மாமுனிகள் வரைக்கும் ஓரான் வழி ஆச்சாரியர்கள் இருக்கா. அதில் வடக்கு திருவீதி பிள்ளை அப்படிங்கிறவர் ஒரு ஆச்சாரியன். அவர் அந்த சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்தார். அதனால தான் அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கே என்ன அழகான பேர் கொடுத்துருக்கா அப்படின்னா முப்புரியூட்டிய நட்சத்திரம் அப்படின்னுட்டும் அதுக்கு பேர் கொடுத்துருக்கா. இப்போ பார்த்தோம் இல்லையா, இவர் வந்து 2 பிரபந்தங்கள் அருளினார் அப்படின்னு பார்த்தோம். ஒன்று திருப்பல்லாண்டு அப்படின்னு பார்த்தோம். இன்னொன்று வந்து என்ன பார்த்தோம்னா பெரியாழ்வார் திருமொழி. முதல்ல திருப்பல்லாண்டு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். திருப்பல்லாண்டு அப்படிங்கிற விஷயத்தில் அவர் என்னத்தெல்லாம் சொல்ல வரார், அவருக்கு என்ன ஆகிறது அப்படின்னுட்டு. இந்த பெரியாழ்வார் செய்த அந்த 2 நூல்களுமே திவ்ய பிரபந்தத்தில் முதன்மையாக இருக்கும். தொடக்கத்தில் அப்படியே ஒரு தோரண வாயில் அப்படின்றோம் இல்லையா? அப்படி ஒரு தோரண வாயில் போல் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த பெரியாழ்வாருடைய திருப்பல்லாண்டும் பெரியாழ்வார் திருமொழியும். இந்த திருப்பல்லாண்டு அப்படிங்கிற இந்த அமைப்பில் எப்படி இருக்குது அப்படின்னா, இதுதான் ஃபஸ்ட்டு பிரபந்தம் அப்படின்னு ஆகிறது. இதில் ஒரு 12 பாசுரங்கள் இருக்குது. எல்லா பாசுரத்துலையுமே பல்லாண்டு அப்படின்னு சொல்லி தான் முடியும். ஏன் அந்த பல்லாண்டு நீ நிறைய நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் பாடியிருக்கார். இந்த பல்லாண்டு பாடுறதுக்கு நிறைய வாட்டி நான் சொல்லிகிட்டே வந்தேன் மங்களாசாசனம் அப்படின்னு. அந்த மங்களாசாசனம் அப்படின்னு தான் வைணவ மரபில் கூறுறது வழக்கம். அதாவது மங்களம் அப்படின்னா நன்மை, ஆசாசனம் அப்படின்னா விரும்புதல், நன்மைகளை விரும்புதல் அப்படிங்கிறது பொருள். எம்பெருமானிடம் அவனுக்கே நன்மைகளை வேண்டி ஆழ்வார் பாடிய பிரபந்தம் தான் திருப்பல்லாண்டு. இதே மாதிரி சைவத்திலையும் சேந்தனார் வந்து திருப்பல்லாண்டு அப்படிங்கிற விஷயத்தை பாடியிருக்கார். இவை 2மே இசைப்பாவை சேர்ந்தது அப்படிங்கிற. இப்போது இந்த திருப்பல்லாண்டோடைய பாசுரங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அந்த முதல் பாசுரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு முதல் பாசுரம் மட்டும் ஒரு 2 அடியில் இருந்துருக்கும். மிச்சதெல்லாம் 4 அடிகளோட இருக்கும். அதாவது குரல் வெண் செந்துரை அப்படின்னும் முதல் பாசுரத்துக்கு குரல் வெண் செந்துரை அப்படின்னும், மற்ற பாசுரங்கள் எல்லாம் அரிசீர் கழிநெடிலடி ஆசிரியப்பா அப்படின்னு எல்லாம் சொல்கிறார். அதாவது அழகான அந்த தமிழ் இலக்கியங்கள் வெண்பான நம்மளுக்கு தெரியும், ஒரு மரபு செய்யுள் வகைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு 2லேருந்து 12 அடிகள் வரை அந்த வெண்பா கொண்டு இருக்கும். கடைசி அடியில் 3 சீரும் மற்ற எல்லாத்துலேயும் 4 சீரும் இருக்கும் அப்படிங்கிறார். இந்த திருக்குறள் அதுக்கப்புறம் நாலடியார் இதெல்லாமே இந்த குரல் வெண்பாவை சேர்ந்தது தான் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி இது என்ன அப்படின்னா குரல் வெண் செந்துரை அப்படிங்கிறார். இந்த குரல் வெண் செந்துரை அப்படிங்கிறதுலையும் எப்படி இருக்குது அப்படின்னா 2 அடியாக வர்றது. 2 அடியிலையும் சீரோட எண்ணிக்கை வந்து சமமாக இருக்குமா. ஒரு 4 சீர்னா 4 சீர், கீழே 4 சீர், மேலே 4 சீர், அந்த மாதிரி அழகாக ஒரு ஓசை நயத்தோடு அழகாக வருமா. அதனால தான் அதுக்கு குரல் வெண் செந்துரை அப்படின்னு பேர். அப்புறமா ஆசிரிய விருத்தப்பா அப்படின்னா அதுவும் வந்து ஆசிரியப்பாவோட இனங்களில் ஒன்றாக இருக்குது. அது வந்து 4 அடியில் அமையும். ஒரு அடியிலையுமே 6 சீர்லேருந்து பல சீர்கள் வரும். ஸோ அந்த மோனை வெளிப்பட அந்த மாதிரியெல்லாம் அவள் எழுதுவாளாம். அதனால தான் அதுக்கு வந்து அரிசீர் கழிநெடிலடி ஆசிரியப்பா அப்படிங்கெல்லாம் பேர் சொல்கிறான். இந்த பல்லாண்டு அப்படிங்கிற அந்த முதல் வார்த்தையை வச்சுட்டே அந்த பல்லாண்டுக்கு வந்து பேர் வச்சாச்சு. அப்போ
அப்புறம் திரு ஏன்னா எம்பெருமானை பற்றி சொல்கிறது அப்படிங்கிறனால அதுக்கு திருப்பல்லாண்டு அப்படின்னு பேர் வச்சார். இதில் முதல் பாசுரத்தில் ஏற்கனவே சொல்லாமல் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் அப்படிங்கிற மாதிரி முதல் பல்லாண்டு அப்படின்னா மனுஷனோட ஆயுள், அடுத்த பல்லாண்டு அப்படின்னா தேவர்களுடைய ஆயுள், அடுத்தது அப்படின்னா பிரம்மதேவனுடைய ஆயுள், அதுக்கப்புறம் பல கோடி பிரம்மாக்களுடைய ஆயுள் காலம் உள்ளவரை உன்னுடைய திருவரி தாமரைகள் எந்த குறைவும் இல்லாமல் பாதுகாப்பா இருக்க வேண்டும், உனக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். அடுத்தது 2வது பாசுரத்துக்கு வரும்போது என்ன சொல்றார், அடியோமோடும் நின்னோடும் அப்படிங்கிறார். அதாவது ஒரு நாளுமே எனக்கும் உனக்கும் இடையே பிரிவு ஏற்படவே கூடாது, நீயும் பல்லாண்டு வாழ்ந்துட்டே இருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் யாருக்கு பல்லாண்டு பாடுறார் அப்படின்னா, அகலகில்லே நிறையம் என்று அளவேல் மங்கை உரைமார்பா. அந்த அம்மா எப்பயும் பிராட்டி எம்பெருமானுடைய மார்பிலேயே உட்காண்டிருக்காளாம். அப்படிப்பட்ட அந்த திருமகளும் மற்ற பிராட்டிகளும் உனக்கு மங்களம் உண்டாக்க பலகாலம் அவர்கள் மங்களமாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறமா ஆயுதங்களுக்கெல்லாம் பல்லாண்டு சொல்கிறா. சக்கரத்தாழ்வார், அப்புறம் பாஞ்சசன்னியம், இதெல்லாமும் பல்லாண்டு காலம் வாழணும் அப்படின்னு பல்லாண்டு பாடுறார். அடியார்கள் தங்கள் இன்பமுகு பெருங்குழுவு கண்டு அப்படிங்கிற பல்லாண்டு அவர் தனியாக பாடிண்டாரா அப்படின்னா இல்லை. ஏக்கஸ்வாத்து ந புஞ்சித அப்படின்னா யாரும் தனியாக சாப்பிடக்கூடாதான், பகிர்ந்து சாப்பிடுமா, கூடியிருந்து குளிர்ந்தேலோர் அப்படிதான் சொல்கிறா இல்லையா ஆண்டாலும். அதனால் இந்த மங்களாசாசன ரசம் எல்லாரும் பூஜிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாரையும் கூப்பிடுறார். பகவத் லாபார்த்தி, கைவல்யார்த்தி, ஐஸ்வர்யார்த்தி அப்படிங்கிற 3 பேரை கூப்பிடுறார். பகவத் லாபார்த்திகள் அப்படின்னா பகவான் மட்டுமே லாபம், அவன் மட்டுமே பயன், அவனுக்கு பூஜை செய்கிறோம் பண்ணுறோம் அப்படின்னா எங்களுக்கு என்ன அதனால் பயன் அப்படின்னா அதை அவன் உகக்கிறான், அவன் சந்தோஷப்படுகிறான், நாங்கள் செய்கிற அந்த விஷயத்தால் கைங்கரியத்தால் அவன் உகக்கிறான், அது மட்டுமே அவர்கள். அதனால தான் வாழாய்ப்பட்டு நின்றீர் உள்ளீர்கள் மண்ணும் மனமும் கொள்மீன் அப்படிங்கிற பாசுரத்தில் அந்த அழகான அந்த பகவத் லாபார்த்திகளை அழைக்கிறார். வாங்கோ, உங்களுக்கு ஆசை இருக்குது இல்லையா பெருமாளுக்கு பண்ணணும்னுட்டு, வாங்கோ அப்படின்னு அவளை கூப்பிடுறார். அடுத்த சரி பகவத் லாபார்த்தி மட்டும் அழைச்சா போருமா அப்படின்னு பார்த்தா மற்றவாளுக்கும் பெருமாளை சேவிங்கோன்னு சொல்லணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 7 நிலத்தில் இடுவதன் முன்னம், அந்த 7 நிலத்தில் விழுவதன் முன்னம் அப்படிங்கிறார். அதாவது கைவல்யார்த்திகளை அழைக்கிறார். எதுக்காக அவளை மட்டும் 7 நிலத்தில் விழுவதன் முன்னம் அவ்வளோ அந்த வார்த்தையை போட்டு கூப்பிடுறார் அப்படின்னா, கைவல்ய மோட்சம் அப்படின்னு ஒன்று கிடச்சுடுத்து அப்படின்னா அது போனால் அது திருப்பி மீண்டு வர முடியாது. ஈவன் ஐஸ்வர்யார்த்திகளாக இருந்தாலும், ஐஸ்வர்யார்த்திகள்னால் அந்த வேர்ல்ட்லி டிசைர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, உலக விஷயங்களிலெல்லாம் கவர்ந்து இழுக்கப்பட்டவர்கள், அவர்களை கூட இந்த ஜென்மம் இல்லைன்னா அடுத்த ஜென்மத்தில் திருத்தி கொண்டு போய் பகவத் லாபார்த்தியாக பண்ணிடலாமா. ஆனால் இந்த கைவல்யார்த்திகளை அந்த மாதிரி பண்ணுறது கஷ்டம். அவள் அங்கே போயாச்சு அப்படின்னா அவளை திருப்பி கொண்டு வர்றது கஷ்டம். அதனால தான் சொல்கிறார் அவர், 7 நிலத்தில் விழுவதன் முன்னம் அப்படிங்கிறார். 7 உன் உடம்பு நிலத்தில் விழுவதன் முன்னம், இந்த மண்ணுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாங்கோ, வந்துடுங்கோ, இந்த பக்கம் இந்த கட்சியில் சேர்ந்துருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறார். அதுக்கப்புறம் அண்ட குலத்துக்கு அதிகதியாகி, ஏன்னா ஐஸ்வர்யார்த்தி அழைக்கிறார் இல்லையா, அதனால் அந்த ஐஸ்வர்யம் சம்பந்தப்பட்டமாகவே வார்த்தைகளை சொல்லி அவளை அழைக்கணும் அப்படிங்கிறதால அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அசுரராக்கதரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்வர்யத்தில் ஈடுபாடு உடையவர்களை அழைக்கிறார். இந்த மாதிரி பகவத் லாபார்த்திகளும் கைவல்யார்த்திகளும் ஐஸ்வர்யார்த்திகள் எல்லாரும் என்ன பண்ணுறா, ஒவ்வொருத்தரா சேரறா, அடுத்தடுத்த பாசுரங்கள் மூலமாக சேரறா. அதுக்கப்புறம் சேர்ந்தவா அடுத்தடுத்து எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் அவாலே பண்ணுறா. இந்த மாதிரி ஒரு பாசுரங்களாக சொல்லி நெய்யுடை நல்லதோர் சோறும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் எம்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு, அல்வழக்கொன்றுமில்லா அப்படின்னு அழகாக அந்த பல்லாண்டு எடுத்து வச்சுட்டு பார்த்தோம்னா அழகாக அந்த ஒவ்வொரு பாசுரங்களும் வரும். அந்த பகவான் சொல்கிறா, அந்த பகவத் லாபார்த்திகளாகட்டும், கைவல்யார்த்திகளாகட்டும், ஐஸ்வர்யார்த்திகளாகட்டும், ஒவ்வொருத்தரா எம்பெருமானே உனக்கு அடிமை பண்ணணுங்கிற அபிமானத்தோடு வந்திருக்கோம். அதனால் நாங்கள் உனக்கு தாசியர்கள், உனக்கு அடிமை தொழில் செய்பவர்கள், அதனால் எங்களை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வர ஆழ்வார் இந்த திருப்பல்லாண்டை அருளி செய்தார் இல்லையா, அதை யாரெல்லாம் இடைவிடாமல் ஓதராலோ அவளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த நாராயணன் கிட்ட போய் அவனை சூழ்ந்திருந்து எப்போ பார்த்தாலும் அந்த நாராயணா 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 அப்படின்னு
அவன் கூட சேர்ந்து பல்லாண்டு பாடுவார்கள் அப்படிங்கிறத சொல்கிறார். ரொம்ப அளவில் சிறியது தான் இந்த பிரபந்தம் பல்லாண்டு அப்படிங்கிறது. ஆனால் இந்த பிரபந்தத்தில் என்ன விளக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் அர்த்த பஞ்சகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் விளக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு போகிறோம் இல்லையா, ஸ்ரீரங்கத்துக்கு போகும்போது 5 குழி 3 வாசல் அப்படின்பா. அது என்ன 5 குழி 3 வாசல்? எல்லாரும் சொல்லுவா தாயார் வழியில் வந்து இந்த பக்கமாக பார்த்தா பெருமாளை பார்க்கலாமா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உலகத்தில் மனுஷன் வந்து 3 வாசல் அப்படிங்கிறதும் 5 குழி என்ன 5 குழி அப்படிங்கிறதும் என்ன அப்படின்னா 5 குழிங்கிறது அர்த்த பஞ்சகம். 3 வாசல் அப்படின்னா சித் அச்சித் ஈஸ்வரன் அப்படிங்கிற தத்துவத்தை தெரியணும். தத்துவத்ரயம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த தத்துவத்ரயத்தை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அர்த்த பஞ்சகம். அர்த்த பஞ்சகம்னா என்ன அப்படின்னு கேட்டால் பரமாத்ம ஸ்வரூபம் எம்பெருமானை பற்றியது, ஜீவாத்ம ஸ்வரூபம் ஜீவாத்மாவை பற்றியது, அப்புறம் பரமாத்மாவை அடைவதற்கான வழி, அதுக்கப்புறம் அவனை அடையக்கூடிய பலன், அதுக்கப்புறம் அவனை அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடியவை, இதையெல்லாம் சொல்கிறது தான் அந்த அர்த்த பஞ்சகம் அப்படிங்கிற விஷயம். அந்த இதுதான் அந்த 3 தத்துவத்திரயங்களையும் தெரிஞ்சுட்டு அந்த அர்த்த பஞ்சகத்தை தெரிஞ்சவன்டமனா அதில் கை வச்சு அப்படி பார்த்தா உங்களுக்கு பரமபத வாசல் தெரியும். அதை தெரிஞ்சவண்டனுக்கு பரமபதம் நிச்சயம் அப்படிங்கிறது தான் அந்த 5 குழி 3 வாசல் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு சொல்கிறது. அதை தான் இந்த பல்லாண்டுலேயும் அந்த அர்த்த பஞ்சகம் தான் ரொம்ப அழகாக பெரியாழ்வார் சொல்லியிருக்கார். அதனால தான் உண்டோ திருப்பல்லாண்டுக்கு ஒப்பதோர் கலைதான் உண்டோ பெரியாழ்வார்க்கு ஒப்பொருவர் அப்படின்னு சொல்லிட்டு மாமுனிகள் வந்து வாழ்த்தி பாடுறார். எப்படி ஒரு அழகான இந்த திருப்பல்லாண்டுங்கிற விஷயத்தை அமைச்சு கொடுத்துருக்கார். எவ்வளோ ஒரு பாசுரங்கள் அப்படியே படிக்க 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 வந்து எப்படி கொண்டு வந்து கண் முன்னாடி நிறுத்துறார், எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை எவ்வளோ அழகாக அந்த திருப்பல்லாண்டு அப்படிங்கிற விஷயத்தின் மூலம் சொல்லிருக்கார் அப்படின்னு தெரியுது. அடுத்தது பெரியாழ்வார் எழுதினது அப்படின்னு பார்த்தா பெரியாழ்வார் திருமொழி அப்படிங்கிற விஷயம் வரும். யசோதியாவே தன்னை நினைத்து கொண்டு அப்படியே அந்த எம்பெருமானுடைய கிருஷ்ணாவதாரத்தில் அந்த லீலைகள் எல்லாம் அப்படியே மனம் தோய்ந்து அந்த பாடின பாசுரங்களுடைய தொகுப்பு தான் அந்த பெரியாழ்வார் திருமொழி அப்படின்னு. அழகாக அந்த கிருஷ்ணனோட பால பருவ செயல்களை அருளி செய்கிறார். முதல்ல திருமொழியில் கண்ணபிரானுடைய அவதார சிறப்போடு தொடங்குகிறார். வண்ண மாடங்கள் சூழ்திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சொன்னம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தலராயிற்றே அப்படின்னு அழகாக ஆரம்பிக்கிறார். எப்படி ஒரு கொண்டாட்டம், கண்ணன் பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மஞ்சளும் எண்ணெயும் தூவிக்கிறாளாம் மேலே ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர். அது அப்படியே கீழெல்லாம் வெடிஞ்சு ஒரு சேராகவே ஆயிடுத்தான். அந்த நந்தகோபனுடைய திருமாளிகை ஒரு சேராகவே ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதாவது என்னடா இது, கண்ணன் மதுராதலன்னு ஆரம்பித்தான், அப்புறம் இவர் என்ன சொல்கிறார் திருக்கோட்டியூர் அப்படின்னு பாடுறாரே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, அந்த பாண்டி நாட்டு திவ்ய தேசம் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு திவ்ய தேசம் தான் திருக்கோட்டியூர் அப்படிங்கிற திவ்ய தேசம். அதில் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வல்லப பாண்டியன் அப்படின்னரோ அவருடைய அரச புரோகிதராக இருந்த அந்த செல்வநம்பி அப்படிங்கிறவர் அந்த திருக்கோஷ்டியூரை சேர்ந்தவர். இவர் வந்து அந்த பெரியாழ்வாருடைய நெருங்கின தோழராக இருக்கார். இப்போது ஒரு ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு என்ன பண்ணுறா, அங்கே விழா நடந்துட்டுருக்கு திருக்கோஷ்டியூரில். ஸோ இவர் அந்த பெரியாழ்வார் செல்வநம்பியை பார்க்கணும் அப்படின்னு போகிறார். போகும்போது அந்த கோவில் கொண்டிருக்கிறார் இல்லையா, சௌமிய நாராயண பெருமாளை பார்த்து வணங்குறார். இப்போது அவருக்கு அந்த மனக்கண்ணில் பார்க்கும்போது அவருக்கு அந்த திருக்கோவில் ஒரு நந்தகோபனுடைய மாளிகையாகவே இருந்துதான். அந்த ஊர் வந்து அப்படியே ஒரு ஆயர்பாடியாக எடுத்தான். அப்போ அந்த பெருமாள் ஒரு கண்ணனாகவே காட்சி கொடுத்தாராம். அதனால் அதை பார்த்த பெரியாழ்வார் என்ன பண்ணாராம், அவர் யசோதியாக மாறி அவர் பார்த்த அந்த காட்சியை தான் இந்த திருமொழி அப்படிங்கிற விஷயத்தில் அமைத்து கொடுத்துருக்கார். அதாவது 10 பாசுரங்கள் அமைஞ்சது ஒரு திருமொழி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 10 திருமொழி அமைஞ்சதுக்கு ஒரு 10 அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஸோ இந்த வண்ண மாடங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிற அது ஒரு காரணம் திருக்கோஷ்டியூர் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், கோஷ்டிபுரம் அப்படின்னு பேரான் அந்த ஊருக்கு. அங்கே பிரம்மா, அப்புறம் தேவர்கள், இந்திரன் இவாள்லாம் என்ன பண்ணுவாளாம், அந்த கோஷ்டிபுரத்தில் வந்து தான் ஒரு டிஸ்கஷன் எடுத்துப்பாளாம். அதாவது
அது எப்படி இருக்குன்னா ஒரு பார்க்கடல் ஷீராப்தி மாதிரி இருக்கும் அவளுக்கு. ஒரு ஆலோசனைக்கு ஏகாந்தமாக இடமா. எம்பெருமானும் வைகுண்டத்துலேருந்து இறங்கி வந்து பார்க்கடலில் உட்காந்துக்கிறாள். ஒரு யோக நித்திரையில் இருக்கான். யாரானா கூப்பிட்டா ஓடி போய் ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு தான் உட்காந்துருக்கான் இல்லையா. அதே மாதிரி இந்த ஷீராப்தி போல் இருக்கான். அதே மாதிரி தான் அந்த பெருமாளுக்கும் என்ன பெருமாள் அப்படின்னு கேட்டால் உரக மெல்லனையான் அப்படின்னு பேர். சேஷசாயியாக இருக்கார் அந்த திருக்கோஷ்டியூரில் பெருமாள். அதனால் அந்த க்ஷேத்திரம் அந்த மாதிரி இருக்கிறதுனால எம்பெருமானும் அந்த சேஷசாயியாக இருக்கிறதுனால அப்புறம் இந்த திவ்ய தேசத்து மீது ஆழ்வார்க்கு ஒரு தனி இது இப்போ தானே சொன்னோம் இல்லையா, அவருடைய நண்பரான செல்வ நம்பிகள் இருக்கார் அப்படின்னுட்டு அந்த ஒரு அன்பு மிகுதியாக இருக்கிறதுனாலையும் அவர் திருக்கோட்டியூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. அதே பாசுரத்தில் எடுத்துகிட்டே வந்தோம்னா அந்த திருமொழியில் வந்துட்டே இருந்தால் யசோதை சொல்கிறா வையமேழும் எப்படி என்ன பார்த்தா அப்படின்னா வையமேழும் கண்டால் பிள்ளை வாயுலே ஆயர் புத்திர நல்லன் அருந்தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களையும் கூப்பிட்டு பார்க்குறா, கொண்டாடுறா. ஆஹா பாருங்கோ அவனை நாவழிக்கிறா. குழந்தைக்கெல்லாம் நாவழிச்சு குளிப்பாட்டும் போது வழிப்போம் இல்லையா, அப்படி வழிக்கும்போது அப்படியே உலகத்தை பார்த்தாலாம் குழந்தையோட வாயுல. அப்போது அவள் சொல்கிறா இவன் ஆயர் புத்திர நல்லன், ஏதோ ஒரு குழந்தை தெய்வமே வந்து குழந்தையாக பிறந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமாக எல்லாருக்கும் சொல்கிறா. அடுத்த திருமொழி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அங்கே வந்து அழகாக சிறு குழந்தைய வந்து தாய் எப்படி ஒரு அங்கங்கமாக வர்ணிப்பாலோ அந்த அளவுக்கு அவர் வந்து அழகாக பாதாதிகேசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி பாதத்துலேருந்து வந்து தான் ரசிச்சா மட்டும் போராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயர்பாடியில் இருக்கிறவாள்லாம் கூப்பிடுறா, வந்து காணீரே வந்து காணீரே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. சீதக்கடலில் அமுதுன்ன தேவகி அவளுடைய குழவி இருக்கு இல்லையா, அந்த குழவி பிடித்து சுவைத்துண்ணும் பாத கமலங்கள் காண வாரீரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறா. அழகா அவனுடைய கணைக்கால் இருந்தவா காண வாங்கோ, அவனுடைய முழங்கால்களை காண வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுவா பாதாதி கேசம் வர்ணித்து வாங்கோ வந்து பாருங்கோ அப்படின்னு அப்படியே ஒரு யசோதையாவே மாறி அவர் அழகா அந்த திருமொழியில் அழகாக அமைச்சு கொடுக்குறார். அதில் ஒரு பாசுரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா வசுதேவர் தம்முடைய சித்தம் பிரியாத தேவகி தாயின் வயிற்றில் அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன். ஆஹா, கிருஷ்ணர் எப்போ பிறந்தார்? ரோகிணி நட்சத்திரம் தானே சொல்கிறா எல்லாரும். இவர் என்ன அத்தத்தின் 10ஆம் நாள் அஸ்த நட்சத்திரத்தை சொல்கிறார் அப்படின்னா பெரியாழ்வார் இல்லையா, ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அவனுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாதுன்னு மங்களாசாசனம் பண்ணினவர் இல்லையா. அதனால் கம்சனோட காதுக்கு இவர் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தான் அப்படிங்கிற செய்தி எத்திடக்கூடாதான். அதனால் சொல்கிறாராம் அவர் அத்தத்தின் 10ஆம் நாள் அப்படின்னு சொல்கிறாராம். அஸ்த நட்சத்திரத்துலேருந்து முன்னாடி எண்ணின்னு வந்தோம்னா இந்த பக்கமாக அஸ்தம் அப்படின்னு எப்பிக்கா எண்ணின்னு வந்தோம்னா முன்னாடி அப்படிங்கிற அந்த பாஷையில் வரும்போது நம்ம பாஷையில் வரும்போது பின்னாடி ஆகிடும். அந்த அஸ்த நட்சத்திரத்துலேருந்து எண்ணிகிட்டே வந்தோம்னா திருவோணத்தில் வந்து நிற்குமா. அதே மாதிரி முன்னாடி எண்ணின்னு போனோம்னாக்கா இந்த ரோகிணி நட்சத்திரம் வந்து நிற்குமா. கிருஷ்ணன் திருவோணமும் எம்பெருமானுடைய நட்சத்திரம்தான், ரோகிணியும் எம்பெருமானுடைய நட்சத்திரம்தான். அப்போது அந்த கம்சனும் அவனை சார்ந்த வரா இல்லையா, பூதனை வரா, சகடாசுரன் வரா, பிரிச்சாசுரன் வரா, எல்லா அசுரர்களும் வரா இல்லையா, அந்த கேசி எல்லா அசுரர்களும் வரா இல்லையா, அவளெல்லாம் குழப்பத்துக்காக தான். ஏன்னா அவன் காத்துன்னு இருக்கான் 10 நாளுக்குள்ளே குழந்தை பிறந்தது எது அப்படின்னு. அடுத்தது ஒரு க்ளூ கிடச்சிதுன்னா போகிறோம், ரோகிணியில் குழந்தைலாம் எது கொண்டு வாங்க, போட்டுடுங்கோ, இது பண்ணிவிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறானேன்னு அவனை குழப்பறதுக்காக அத்தத்தின் 10ஆம் நாள் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாள்லாம் சொல்கிறான். ஸோ அடுத்தது அவர் என்ன பண்ணுறார், தாயாக வந்து குழந்தைய தொட்டுள்ள போடணும். அந்த தொட்டுள்ள போடுறதுக்கு வந்து என்ன அழகான ஒரு பாசுரம் அது. மாணிக்கம் கட்டி வயிறமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விருதந்தான் மாணிக்குரலனே தாலேலோ வையமலந்தானே தாலேலோ அப்படின்னு ரொம்ப அழகான அந்த குழந்தை தொட்டில் பருவமானது அழகாக விளக்கப்படுறது. எப்படி வந்து எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்குறா, அவனுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறார். பிரம்மா என்னத்தை கொண்டு வந்து கொடுக்குறார், சிவன் என்னத்தை கொண்டு வந்து கொடுக்குறார், அப்புறம் இந்திரன் என்னத்தை கொடுக்குறா, அதுக்கப்புறமா வந்து குபேரன் கொடுக்கறது என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அழகாக அந்த குழந்தைக்கு தொட்டில் போகும்போது இப்போல்லாம் சொல்கிறோம் இல்லையா, உன்னை கொண்டு வந்து கிஃப்ட் கொடுக்குறா அப்படின்னு. அந்த மாதிரி இப்போது என் கண்ணனுக்கு அவ்வளோ பேர் வந்து அத்தனை கிஃப்ட் கொடுத்தாலும் அதை ரொம்ப அழகாக வந்து பாடுறார் அந்த பாட்டில் அவர். அதுக்கப்புறமா
என்ன ஆச்சு அப்படின்னா, அடுத்தது வர குழந்தையோடைய ஒவ்வொரு பருவமும் பாடணும். ஒரு பருவமாக பாடுறார். அதாவது அதுக்கு வந்து பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்கிறான். இந்த பிள்ளைத்தமிழுங்கிற சிற்றிலக்கிய வகையில் தான் இது வருது அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு தெய்வமோ புலவரோ அரசர்களோ அவளுக்கு பிடிச்ச யாராவது விஷயம் இருந்தாலோ அவளையெல்லாம் வந்து அவளுக்கு உகந்தவற்றை அவளையெல்லாம் ஒரு குழந்தையாக பாவிச்சு கொண்டு அந்த பாடல் பாடுறது. அதுக்கு பேர் தான் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு பேராம். அதுக்கு பிள்ளைத்தமிழ் இலக்கியம் அப்படின்னு பேராம். அது வந்து ஒரு 3வது மாதத்துலேருந்து 21வது மாதம் வரை அந்த குழந்தையோடைய வாழ்வு காலம் இருக்கு இல்லையா, அதை 10 பிரிவெல்லாம் பிரித்து அந்த விஷயத்த சொல்கிறார். 3வது திங்களில் என்ன பண்ணுறா, 5வது திங்களில் என்ன பண்ணுவா, 7வது திங்களில் தாலாட்டுங்கிறா, 9வது திங்களில் சப்பானி பருவம் அப்படிங்கிறா, 14வது திங்களில் வந்து முத்தம் கொடுக்குற பருவம் அப்படிங்கிறா, அதுக்கப்புறம் 15வது திங்கள் வந்து அம்புலி பருவம் அப்படிங்கிறா. அந்த மாதிரி 21 மாதம் வரைக்கும் 10 பருவமாக பிரித்து அழகாக அந்த பிள்ளை தமிழ் அப்படிங்கிற விஷயம்லாம் அழகாக பாடுறான். அதில் தான் அந்த தாலாட்டு அப்படிங்கிறது வந்து இப்போ பார்த்த வழியா மாணிக்கம் கட்டி வைக்கின்றாரு. தாள்னா நாக்கு அசைத்து பாடுறாரு. அதனால தான் அதுக்கு தாலாட்டு அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு. அடுத்தது என்ன பண்ணுறார், அவர் வந்து செங்கீரை பருவத்தை பாட ஆரம்பிக்கிறார். செங்கீரை பருவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், அது வந்து இளமை பருவத்தில் ஒரு விளையாட்டம் செங்கீரை ஆடுறது அப்படிங்கிறது. அதை 2 குழந்தை என்ன பண்ணுவான், 2 கை அந்த முழங்கால் எல்லாத்தையும் ஊனிண்டு தலையை அப்படியே நிமிர்த்தி கொண்டு ஆடுமா. அந்த விளையாட்டை காணணும்னு யசோதைக்கு அவ்வளோ ஆசையாம். அதனால தான் அவன் என்ன சொல்கிறா, ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே அப்படின்னு சொல்லிட்டு, 7 மறை பொருளே ஆடுக செங்கீரை 7 உலகமுடையாய் ஆடுக ஆடுகவே அப்படின்னுட்டு அந்த செங்கீரை பருவத்தை ரொம்ப அழகாக காமிக்கிறார். அப்புறம் சப்பானி பருவம். அது என்ன சப்பானி பருவம் அப்படின்னு பார்த்தா, அந்த தான் சப்னு கை தட்டுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் அந்த சப்பானி பருவம் அப்படின்னு சொல்கிறான். அதாவது ஒரு கையையும் மற்றொரு கையும் சேர்த்து கொட்டுறது அந்த விளையாட்டு. இந்த சப்புங்கிற ஒலி உண்டாகும். பானின்னா தெரியும், பானி கிரகணம் செஞ்சு கொடுக்குறா அப்படின்னு சொல்கிறதுனால பானின்னா கை. அந்த 2 கையும் தட்டி சக ப்ளஸ் பானி 2 கைகளையும் தட்டி ஏற்படக்கூடிய அந்த ஒலிகிறது. அதனால தான் அதுக்கு சப்பானி பருவம் அப்படின்னுட்டு அந்த இடத்துக்கு பேர் சொல்கிறா. அந்த திருமொழியிலையும் ரொம்ப அழகாக அந்த அவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அவனுடைய விஷயத்தை எல்லாம் சொல்லி அழகான அந்த உன்னுடைய கைகளால் கொஞ்சம் சப்பானி கொட்ட மாட்டாயா அப்படிங்கிறா. பேய்முளை உண்டானே சப்பானி அப்படிங்கிறா. கார்முகில் வந்தனே சப்பானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்பானி கொட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். அதுக்கு அடுத்தது அதில் வந்து அந்த அந்த சப்பானி பருவம் எடுத்துட்டால் அதில் கிருஷ்ணாவதாரத்தை பற்றியும் ராமாவதாரத்தை பற்றியும் நரசிம்மாவதாரத்தை பற்றியும் இந்த பார்க்கடலை கடைந்த விருத்தாந்தம் இந்த விஷயங்கள் எல்லாம் அழகாக சொல்லிகிட்டே வரார். அடுத்தது தளர்நடை பருவம் அப்படிங்கிறது வருது. தளர்நடை பருவம் வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறுத்தமைந்த இருகாலும் கொண்டு அங்கு அங்கு எழுதினார் போல் இலச்சினை பட நடந்து. அழகாக அவனுடைய காலில் சங்கு சக்கர இது இருக்கான், லட்சணம் இருக்கான், இந்த மார்க்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்கான். அதை வச்சுட்டு அழகாக காலை வச்சு நடக்கிறானா. அப்போ அவன் நடக்கும்போது அந்த அழகாக அந்த படியர் தான் அந்த சங்கு சக்கர முத்திரைகள் எல்லாம். ஸோ அப்படிப்பட்ட அந்த அழகான அந்த விஷயம் எப்படி அழகாக தளர்நடை நடக்க மாட்டானா, என் குழந்தை நடக்க மாட்டானா அப்படின்னுட்டு அந்த குழந்தை நடக்கிறத பற்றி அழகாக அதில் விவரிக்கிறார். அதுக்கப்புறமா வந்து அந்த குழந்தைய வந்து அணைத்து கொள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறார். அப்படியே எம்பிரான் என்னை புறம் பொல்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து முதுகில் வந்து கட்டி அணைச்சிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாள். எப்படி அணைச்சிக்காமல் எவ்வளோ அழகாக அந்த குழந்தை வந்து தன்னை அணைத்து கொள்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த திருமொழியில் அழகாக சொல்கிறான். குட்டன் வந்து என்னை புறம் புல்குவான், என் கண்ணன் வந்து என்னை புறம் புல்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அந்த விஷயம். அந்த மாதிரி நிறைய அப்படி சொல்லிகிட்டே வர. அதுக்கப்புறமா 12 நாம பெருமைகள் அப்படின்னு ஒரு அதை குழந்தைக்கு காது குத்துறதுக்காக ஆரம்பிக்கிறா. அந்த காது குத்த வரும்போது இந்த எம்பெருமானுடைய 12 திருநாமங்கள் கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திருவிக்ரமா, வாமனா, சிறீதரா, இருடிகேஷா, வர்ப்பனாவா, தாமோதரா அப்படின்னு அந்த 12 திருநாமங்களையும் சொல்லி கண்ணா காது குத்திக்க வாடா அப்படின்னு அழைக்கிறான். அப்புறம் அவன் காது குத்தின்ற உடனே என்ன பண்ணணும், அந்த களைப்பு தீரத்துக்கு அவனை அழகாக ஒரு
சொல்கிறோம் இல்லையா, இப்போ லூக்வாம் வாட்டரில் போட்டு அப்படியே ஒரு குளியல் குளிக்கலாம் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு திருமஞ்சனம் விஷயமை அழகாக சொல்கிறா. அதான் திருமஞ்சன காலத்தில் வந்து சொல்லக்கூடிய பாட்டாக இந்த திருமொழி அமையிறது. வெண்ணெய் அணைந்து குலுங்கும் விளையாடும் பொழுதியும் கொண்டு அப்படின்னு ஒரு திருமஞ்சனம் எப்படி பண்ணுவா, அந்த குழந்தை எப்படி குளிப்பாட்டுறா அப்படிங்கிறத அழகாக சொல்கிறார் அந்த விஷயத்தில். அந்த மாதிரி போயிட்டே இருக்குது அழகாக. அடுத்தது பூச்சூட்டவா அப்படின்னு கூப்பிடுறா. தேனில் இணைய பிரானே செண்பக பூச்சூட்டிக்கோ மல்லிகை பூச்சூட்டிக்கோ அப்படின்னு ஒவ்வொரு பூவா சூட்டிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அடுத்தது திருவந்தி காப்பு அப்படின்னு சொல்லுவாள். குழந்தைக்கு எந்த கந்திருஷ்டியும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு காப்பு, அந்த காப்புவையும் பண்ணுறார். இந்திரன் பிரமன் எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு காப்பு அந்த இதையும் பண்ணுறதுக்கு கூப்பிடுறான். அதுக்கப்புறமா அவனுடைய பால கிரீடைகள் விளையாட்டுக்கள் இருக்கு இல்லையா, வெண்ணையை திருடுறது, அப்புறம் அயல் வீட்டில் ஆட்சியர்கள் எல்லாம் வந்து யசோதை கிட்ட சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி. அதுக்கப்புறமா யசோதை வந்து ஐயோ அவெல்லாம் சண்டை போட்டாங்கிறதுக்காக என் குழந்தைய மாடு மேய்க்க போடான்னு அனுப்பிட்டேனே, அந்த குழந்தைக்கு கால் எப்படி இருக்குமோ, அந்த வெயில் எப்படி சுடுமோ அந்த காட்டில், அந்த குழந்தை வெறும் காலோட போயிட்டானே, செருப்பு கூட போட்டுக்காமல் போயிட்டானே, கொடையை கூட எடுத்துக்காமல் போயிட்டானே, அவள் அந்த வெயில் எப்படி பாடாப்படுறானோ, இப்படி என் குழந்தைய அனுப்பிட்டேனே எல்லே பாவமே அப்படின்னு அவளுடைய இதை அவளே வருந்தி சொல்கிறான். அப்புறம் வந்து எல்லாரும் ஊரார் எல்லாம் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த இந்திரனுடைய மழை பெய்யறதுக்காக இந்திரனுக்கு பூஜை செய்யணுங்கிறத விட்டுட்டு என்ன பண்ணுறா, அந்த கோவர்தனத்துக்கு தான் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இவர். அதனால் அது ஒரு அழகாக ஒரு 10 பாசுரங்கள் அழகாக வருது. அந்த கோவர்தனகிரியை பற்றின பாசுரங்கள் எவ்வளோ அழகாக, அந்த அட்டு குவிச்சோற்று பருப்பதமும் தயிர்வாவியும் அப்படிங்கிற அந்த 3ஆம் பத்தில் 5ஆம் திருமொழியில் அழகாக எப்படி அவன் குன்றமேந்தி குளிர்மழை காத்த கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவன் அழகாக அந்த குன்றத்தை ஏந்தி அந்த ஊரில் இருக்கிற இவாளெல்லாம் எப்படி காப்பாற்றினான் அப்படிங்கிறத அழகாக காமிக்கிறார். அப்புறமா அந்த குழலூதுற ஓசையாம், எம்பெருமான் குழலூதுற ஓசை இருக்குது பாருங்கோ, அந்த ரொம்ப ஊர்வசியெல்லாம் கூட அச்சிச்சோ எங்கள் டான்ஸ் வேஸ்ட்டு அப்படின்னு ஓடி போயிடுவாளாம். அதே மாதிரி அந்த மாடுகள் எல்லாம் கூட மேயறது மறந்து போய் அப்படியே ஒரு ஓவியமாக நின்று போயிடுறதான். அந்த அளவுக்கு அவனுடைய கானம் வந்து எப்படி இருக்குன்னா, அவர் தும்புரு நாரதரெல்லாம் வந்து அச்சிச்சோ எங்களுக்கு வீணையா அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி அவள்லாம் வந்து அந்த கானத்தின் முன்னாடி அப்படி உருகி கருகி நிற்கிறாளாம். எங்களுடைய பாட்டா, எங்களுடைய விஷயம், அந்த மிதுன இது அப்படின்னு சொல்லுவாள். அந்த மிதுனங்களாக இருக்கக்கூடிய அந்த கந்தர்வ அவெல்லாம் கூட வாத்தியங்களை வாசிக்கிறத நிறுத்திட்டாலாம். இந்த குழல் ஓசைக்கு முன்னாடி எங்களோடதெல்லாமா ஒன்றுமே கிடையாதே அப்படின்னுட்டு அப்படி ஒரு அமுதகானம் வாசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் அழகாக சொல்கிறார். அந்த எல்லாருமே மறந்து போய் இவனுடைய கானத்தை கேட்கறதுக்கு இவனுடைய இதை பார்க்கறதுக்கு வந்திருக்கா அப்படின்னு. அடுத்தது வந்து கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு பாடிண்டே வந்தவர் ஒரு திருமொழியை எடுத்துட்டார். அழகாக ஒரு சிறிய திருவடி, அதாவது அனுமான் இருக்கான் இல்லையா, அவன் அழகாக அசோகவனத்துக்கு போய் அந்த எம்பெருமானுடைய விஷயங்கள் எல்லாம் அந்த சீதா பிராட்டி கிட்ட சொல்கிறான். அப்படி ஒரு அழகான அந்த ஒரு திருமொழியை அமைச்சு கொடுக்குறார். அதுக்கப்புறமா பார்க்குறார், பெருமாளை விட அவன் இருக்கிற தேசம் சிறப்புடா அப்படின்னு சொல்லிட்டு திருமாலிருஞ்சோலை அப்படிங்கிற அந்த மலையோட சிறப்பை 2 திருமொழியில் சொல்கிறார். அதுக்கப்புறமா திருக்கோட்டியூரோட சிறப்பை சொல்கிறார். அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, காசுக்கும் வீட்டிற்கும் தானியத்திற்கும் உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் இந்திரன் சந்திரன் அந்த மாதிரிலாம் பேரெல்லாம் வைக்காதீங்கோ, கேசவா ஸ்ரீதரா மாதவா கோவிந்தா அப்படின்னு எம்பெருமானுடைய திருநாமத்தை சூட்டுங்கள் அப்படின்னு உபதேசிக்கிறார். அதுக்கப்புறமா கண்டமெனும் கடிநகர் அப்படி, அதாவது பத்ரிக்காக அழகான ஒரு திருமொழி அமைச்சு கொடுக்குறார். ஸ்ரீரங்கநாதன், அந்த ஸ்ரீரங்கநாதனுக்கு 3 திருமொழி. அதில் வந்து என்ன சொல்கிறார், ஒரு திருமொழியில் என்ன சொல்கிறார், எய்ப்பு என்னை வந்து நலியும் போந்து அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே அப்படின்னு அப்படியே ரங்கநாதன் கிட்ட ஒரு சரணாகதி பண்ணுறேன். நான் சொல்ல மாட்டேன்டா, எனக்கு வயசாகிடுத்துன்னா, எனக்கு இதுவாகிடுத்துன்னா அந்த வராக சரமஸ்லோகம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது எடுத்தால் இப்போ டைம் ஆகிடும். அப்போ என்ன சொல்கிறார், எனக்கு வந்து வயசாகிடுது, என்னால் ராமகிருஷ்ணான்னு சொல்லக்கூடிய தன்மை கூட இல்லாமல் இருக்கும்போது அப்போ என்ன நான் உன்னை நினைக்கிறேனோ மாட்டேனோ தெரியாது, அந்த கபம் வாதம் பித்தம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து என்னை என்ன பாடுபடுத்துறதோ தெரியாது, அதனால் என்ன பண்ணுறேன் இப்போந்தே சொல்லிட்டேன் நான் அப்படிங்கிறார். அதே தான் நம்மாழ்வாருன்னு சொல்வார்,
கிளரொளி இளமை கெடுவதன் முன்னே வளரொளி மாயோன் மருவிய கோயில். அந்த இளமை கெடுவதற்கு முன்னே, அந்த இது கெடுவதற்கு முன்னே எம்பெருமானை துதிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த காலத்தில் நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. என் வாய் பேச வருமா, வார்த்தைகள் வெளியில் வருமானு தெரியாது. அதனால் உனக்கு இப்பயே சொல்லிட்டுருக்கேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். நீ தான் எனக்கு சரண் அப்படிங்கிறத சொல்கிறார். அதுக்கப்புறமா அழகாக அந்த எம்பெருமான் ஆதிசேஷனோட என்னுடைய சரீரத்தில் பள்ளி கொண்டிருக்கான். அதனால் என்னை பற்றி நின்ற நோய்களே ஓடி போயிருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். பீதகவாடை பிரானால் பிரமகுருவாகி வந்து போதில் கமல வன்னெஞ்சம் புகுந்து என் சென்னித்திலரில் பாத இளைச்சனை வைத்தார் பண்டன்று பட்டினம் காப்பே அப்படிங்கிறார். அழகா பீதகவாடை பிரானார். இவ்வளோ அழகான அந்த ஆடையை உடுத்தி கொண்டிருக்க பிரமகுரு, ஒரு குரு ஸ்தானத்தில் ஒரு ஆச்சாரியனா அவன் என்னோட நெஞ்சத்தில் புகுந்தான். நெஞ்சத்தில் புகுந்தது மட்டும் இல்லை, அப்படியே என் தலையில் அவன் பாதங்களை பதித்து விட்டான். அதனால் என் உடம்புல இருக்கிற நோய்களே நீங்கள் இருக்கக்கூடாது, கிளம்புங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த எம்பெருமானே ஒரு ஆச்சாரியனாக இருந்து தன்னுடைய ஹிருதய கமலத்தில் பிரவேசித்து அதுக்குள்ளே இருக்கிற தோஷத்தை எல்லாம் நீக்கிட்டு தலையில் அவனுடைய ஸ்ரீபாத முத்திரையை படித்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள்லாம் என்ன இடம் உடம்புல உட்காந்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறார். எப்படி தோளுக்கு சங்கு சக்கரம் பொறிச்சிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தலைக்கு அவனுடைய திருவடி. இப்போ தான் பார்த்தோம், சங்கும் சக்கரமும் அவன் காலடியில் இருக்குது அப்படின்னுட்டு. அந்த சின்னத்தை அவன் தலையில் இட்டான் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் ஒரு காலின் சங்கு ஒரு காலின் சக்கரம் இலற்றை அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்தோம். ஃபைனலாக என்ன பதிகம் மறுபடி செய்கிறார் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய திருவேங்கடத்தானுக்கு தான் அழகாக அழகு செய்கிறார். அவரோட 5ஆம் 10 முழுசாக முடியவே இல்லை. அவரோட 5ஆம் 10 4 திருமொழியோடு முடிஞ்சிருக்கு. பெருமாள் ஆயாச்சு, வந்தாச்சு, கூட்டிகிட்டு போயாச்சு, இனிமேலுக்கு வேறு என்ன வேணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சென்னியோங்கு திருவேங்கடமுதையாய் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த பதிகத்தை அழகாக எம்பெருமானுக்கே சமர்ப்பிக்கிறார். சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகதன்னே வாழ நின்ற நம்மி தாமோதரா சதிரா என்னையும் என் உடமையும் உன் சக்கரப்பொறி ஒற்றிக்கொண்டு நீ நருளே பொருந்திருந்தேன். சங்கு சக்கர லட்சணை பதிச்சுண்டாச்சு, உனக்கு தான், இதில் வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறார். பொன்னை கண்டு உரைகள் மீதே நிறமேற உழைத்தாற்போல் உன்னை கண்டு என் ஞாபகம்பால் மாற்றின்று உரைத்து கொண்டேன். உன்னை கண்டு என்னுள் வைத்தேன் என்னையும் உன்னிலிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா என் இருடிகேசா என்னுயிர் காவலனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக கடைசி எம்பெருமான் கிட்ட போய் சேரறது இல்லையா. ஸோ அத்தனை வார்த்தைகள் அழகழகாக வருது அவருக்கு. அதை தான் சொல்கிறார். பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி மணக்கடலில் வாழவல்ல மாயவனால நம்பி அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் ஒரு பாசுரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, தடவரவாய் மிளிர்ந்து மின்னும் தவள நெடும் கொடி போல் அப்படிங்கிறார். அதாவது அவன் இருக்கிற இடத்தையெல்லாம் விட்டுட்டு, அவனுக்கு என்ன இருக்குது, வடதடமும் வைகுந்தமும் அது துவாராபதியும் எல்லா இடத்தையும் விட்டுட்டு எங்கே உட்காண்டிருக்கான் அப்படின்னு கேட்டால், என் உள்ளத்தில் உட்காண்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இதுவாக பாடுறார். வேயர்தங்கள் குலத்து வெட்டு சித்தன் மனத்தில் கோயில் கொண்ட கோவலன் கொழுங்குளிர் முகில்வண்ணன் ஆயரேற்றை அமரகோவை அந்தனர் அமுதத்தினை சாய் போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிகமானது, அந்த பெரியாழ்வார் திருமொழியானது அழகாக முடிகிறது. இந்த சாயை போல பாடவல்லார் அப்படிங்கிறதுக்கு அந்த சாய் அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்ற பொருளும் தரும். இன்னொரு பொருள் என்னன்னா நிழல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நிழலாக இருக்கிறான் அப்படிங்கிற அந்த பொருளையும் தருகிறது அப்படின்னு சொல்கிறார். 5ஆம் 10 முழுசாக நிறைவடையவே இல்லை. ஆனால் ஆழ்வாருடைய இறை அனுபவம் முதிர்ந்து போச்சு, கனிந்து போயிடுது. அதன் பயனாய் அவனும் அவரும் அவருள் அவனும் அப்படின்னு சொல்லிட்டு இடம் மாறி இருக்கிற நிலையில் அதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, வார்த்தையே கிடையாது, என்ன பேச முடியும். அது ஒரு சுகமான அனுபவ நிலைக்கு வந்தாச்சு ஆழ்வார். அப்படி ஒரு சுகமான அனுபவ நிலையில் அடைந்தார் பெரியாழ்வார். இந்த மாதிரி நல்ல தத்துவ கருத்துக்களை எல்லாம் ஆழ்வார் பாடியிருக்கிறார். ஒரு பக்தி நெறி கவிஞராகவே அவர் உயர்ந்து நிற்கிறார் அப்படிங்கிறது தான் இதில் சொல்கிறோம். பக்தியினால் அடையும் பயன் வேறு கிடையாது, பக்தி வேறு கிடையாது அப்படின்னு பக்தி செய்வது மட்டுமே பயன் அப்படிங்கிறதான் சொல்லுவோம். பகவத் லாபார்த்திகள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அவளுக்கு பக்தியினால் அடையும் பயன் எவ்வாறு இருக்கணும், இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா அப்படிங்கிற கருத்தே வராதான். பக்தி செய்வது தான் பயன் அப்படிங்கிற மாதிரி பக்தியை
செய்தவர் தான் பெரியாழ்வார். அந்த பக்திக்கு சாத்திய பக்தி அப்படின்னு பெயர். அந்த வகையில் பெரியாழ்வார் எப்படி இருந்தார் அப்படின்னா ஒரு பக்தி நெறி கவிஞராகவே விளங்கினார் அப்படின்னுட்டு சொல்லலாம். இந்த நூற்றாண்டிலையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக அழகாக எளிமையான தமிழில் அத்தனை பாசுரங்களும் அழகாக அந்த பெரியாழ்வார் அருளி செய்திருக்கிறார். அவர் திருவடிக்கு பல்லாண்டு பாடுவோம். நல்ல திருப்பல்லாண்டு நான் மூன்றோன் வாழியே 461 நமக்கு உரைத்தான் வாழியே சொல்லறிய ஆணிதன்னில் சோதி வந்தான் வாழியே தொடை சூடி கொடுத்தவள்தம் தொழும் தமப்பன் வாழியே செல்வ நம்பி தன்னை போல் சிறப்புற்றான் வாழியே சென்று கிழி அறுத்து மால் தெய்வமென்றான் வாழியே வில்லிபுத்தூர் நகரத்தை விளக்கினான் வாழியே வேதியர்கோன் பட்டபிரான் மேதினியில் வாழியே. ஆழ்வார் எம்பெருமானார் சீர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஏதாவது தப்பு இருந்தால் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன்.